ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல். மருதாணி இலையே இல்லாமல் ஒரு ஸ்பூன் டீ தூள் மட்டும் இருந்தால் போதும். நிமிஷத்தில் உங்கள் கை செக்க செவந்து இருக்கும். 15 நாள் ஆனாலும் அழியவே அழியாது. மருதாணி இலை வச்சா கூட இந்த அளவுக்கு செக்க செவன் பிடிக்காது. அந்த அளவு பார்க்குறதுக்கு கையை ரொம்ப அழகாக இருக்கும். இன்றைக்கான வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு கிண்ணம் எடுத்துருக்கிறேன். இதில் 2 ஸ்பூன் டீ தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த பிராண்டு டீ தூள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. நான் 4 பேர் வைக்கிற அளவுக்கு 2 ஸ்பூன் டீ தூள் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் 2 பேர் வைக்கிறீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் சேர்த்தா போதும். இது கூடவே 4 ஸ்பூன் ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் டீ தூள் சேர்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்பூன் சுகர் சேர்த்தா போதும். நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கிறதுனால 4 ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் நல்லா ஒன்றா கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு பாத்திரம் எடுத்துருக்கிறேன். நம்ம கலந்து வச்சிருக்க டீ தூளையும் சுகரையும் அந்த பாத்திரத்தை சுத்தி போட்டுக்கலாம். நடுசுல கொஞ்சமா இடம் விட்டுட்டு நல்லா சுத்தி போட்டுக்கோங்க. சென்டர் பகுதியில் பட்டிருந்ததுன்னா கையை வச்சு இந்த மாதிரி ஓரமா ஒதுக்கி விட்டுக்கோங்க. ஒரு கிண்ணம் எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி கவத்தி போட்டுக்கலாம். இதுக்கு மேல இன்னொரு கிண்ணத்தை வச்சுக்கலாம். உங்க வீட்டில் நீங்க யூஸ் பண்ணாத பாத்திரம் இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க. இதுக்குன்னு தனியாவே ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இதை கிளீன் பண்றது கொஞ்சம் கஷ்டம். அதனால வேஸ்டான பாத்திரம், தூக்கி தூர போடுற பாத்திரம் இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்ல தீய வச்சுக்கலாம். இதுக்கு மேல இன்னொரு பாத்திரத்துல தண்ணி ஃபுல் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த தண்ணியை இதுக்கு மேல எடுத்து வச்சுக்கலாம். கீழே வச்சிருக்க அந்த பாத்திரத்துல இருந்து இந்த மாதிரி ஆவி வரும். ரொம்ப நேரம் வைக்கணும்னு தேவையில்லை. ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நீங்க வச்சா போதும். ரொம்ப நேரம் வைக்கவே வைக்காதங்க. அந்த ஆவி வந்ததுமே எடுத்துடலாம். வச்ச கிண்ணத்துல பாருங்க இவ்வளோ தண்ணி கலெக்ட் ஆகிருக்குது. இந்த தண்ணி நல்ல ரெட் கலர்ல இருக்கும். டீ தூளோடையும் சுகரோடையும் ஆவி தண்ணி தான். இந்த அளவுக்கு நல்லா டார்க் ரெட் கலர்ல இருக்கும். இப்போ வெளியில எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா ஆறட்டும். அப்புறம் பாருங்க அந்த டீ தூளும் சுகரும் நல்லா பிடிச்சி அப்படி கறி மாதிரி ஆயிருச்சுது. இதை கிளீன் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால நீங்க வேஸ்டான பாத்திரம் இருந்தா எடுத்துக்கோங்க. மண் சட்டி இருந்தா கூட எடுத்துக்கலாம். கீழே இருக்கிற இந்த கிண்ணத்தை வாஷ் பண்ணி எடுத்துடலாம். ஆனால் அந்த சட்டியை வாஷ் பண்ணாதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சூடா இருக்கும் போதே ஒரு ஸ்பூன் வச்சு கிளறி விட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் தேய்க்கணும். அதனால வேஸ்டான பாத்திரம் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. தண்ணி நல்லாவே ஆறிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா டார்க் கலரில் இருக்குது. இதில் நல்ல டார்க் சிவப்பு கலரில் குங்குமம் எடுத்துக்கோங்க. இப்போ அதில் தேவையான அளவுக்கு குங்குமத்தை சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பட்ஸ் வச்சிருக்கிறேன். இப்போ கையில் உங்களுக்கு எந்த டிசைனில் வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் ரவுண்டாக தான் நான் வைக்கிறேன். நீங்கள் ஒரு பெண்ணு வச்சு டிரா பண்ணிட்டு அதுக்கு மேலே கூட வச்சுக்கலாம். 20 நாள் ஆனாலுமே கையில் இருந்து இந்த மருதாணி அழியவே அழியாது. யாருமே கண்டுபிடிச்சிக்க மாட்டாங்க. நீங்கள் சொன்னால் மட்டும்தான் தெரியும் இது மருதாணி இலை இல்லை அப்படிங்கிறதே. கவரில் இதை ஃபில் பண்ணிட்டு கோன் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். மருதாணி இலை அரைச்சி வச்சா இந்த அளவுக்கு சக்க செவன் பிடிக்காது. மருதாணி இலை அரைச்சி வச்சா சில பேருக்கு ஒத்துக்கவும் செய்யாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். விரல்கள்லையும் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இதை செய்யறதுக்கு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் போதும். சட்டியில இருந்து புகை வந்ததுமே நீங்க ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் வைக்கணும் தேவையே இல்லை. ஒரு நிமிஷம் மட்டுமே வச்சா போதும். விரல்களுக்கு பின்னாடியும் இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி வைக்கிறது பிடிக்கும். நீங்க விருப்பப்பட்ட டிசைன்ல வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் கையில வைக்கணும் தேவையில்லை. ஒரு 15 நிமிஷம் மட்டும் வச்சா போதும். அது நல்லா காஞ்ச உடனே கையை கழுவிடலாம். மருதாணி இலை மாதிரி நைட்டு ஃபுல்லா வைக்கணும், மணிக்கணக்கா வைக்கணும் அப்படிங்கிறது தேவையே இல்லை. பாருங்க நல்லா காஞ்சிருச்சுது. இப்படி உருந்து வரணும். அந்த அளவுக்கு காஞ்சா மட்டும் போதும். இப்போ நான் கையை நல்லா தேய்ச்சி உங்ககிட்ட கழுவி காட்டுறதேன். கலர் எதுவும் போகவே இல்லை. பாருங்க கையில நல்ல கலர் டார்க் கலர்ல பிடிச்சிருக்குது. மறுநாள் பார்க்கும்போது இன்னும் கையை பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். ஒரு டைம் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் இருந்தது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இலையை அரைச்சி வச்சா கூட இந்த அளவுக்கு டார்க் கலர்ல பிடிக்காது. அந்த அளவுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஒரே நிமிஷத்துல நீங்க கையால துணி துவைக்கல, பாத்திரம் தேய்க்கல அப்படின்னா எக்ஸ்ட்ரா இன்னும் 10 நாளைக்கு கூட அழியாம இருக்கும். மருதாணி நம்ம கையில வச்சாச்சு. ஒரு ஸ்பூன் டீ தூள் மட்டும் இருந்தாலே போதும். இன்னைக்கான இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நம்ம சேனல்ல நிறைய இருக்குது. நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.